வணக்கம். நான் பார்த்தேன் சமைக்க நல்ல பொண்ணு. இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறது வந்து எங்கள் ஹஸ்பண்டு தான். அதாவது இந்த கார சட்னி, இது இந்த மிளகாயில் சட்னி, இது வந்து இவரோட சிக்னேச்சர் டிஷ். எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மிளகாயெல்லாம் நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கார். இதை தவிர கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கார், நல்லா அலம்பிட்டும். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் புளி வச்சுருக்கார். அப்புறம் பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வந்துடுவேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு பொடியும் தனியா பொடியும் போடுவேன். இல்லைன்னா கரெக்டாக? ஆமாம், கடுகு பொடி. இங்கே வந்து கடுகு பொடி வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்பூன் போடுவேளா? ஒரு ஸ்பூன் கடுகு பொடி. தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் வச்சுருங்க, நான் காமிக்கிறேன். இது வந்து தனியா பவுடரும் ஒரு ஸ்பூன் போட போகிறாரா. நான் இன்னொரு இது வச்சுட்றேன். இங்கே வந்து இந்த காய் இருக்கு இல்லையா, அதாவது சேப்பு மிளகாய், இதெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது கூட அரைக்கிறதுக்காக போட போகிறது வந்து கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணினது. அப்புறம் இங்கே புளி கொஞ்சம் இருக்குது. இந்த உப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த ராக் சால்ட்டு, பெருங்காயம், கடுகு பொடி, இது வந்து தனியா பொடி. இதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளியும் வச்சுக்கலாம். அப்புறம் இது ரெண்டும், அதாவது கடுகு பொடியும் இந்த தனியா பொடியும் ஒவ்வொரு ஸ்பூன், சுமாராக இருக்கிற ஸ்பூன், ரொம்ப பெருசும் இல்லை, மீடியமாக இருக்கிற ஸ்பூன், அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி உப்பும் உங்கள் இஷ்டம்தான். பெருங்காயம் கூட நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு இப்போ அரைக்க போகிறேன். இப்போ இதில் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். கீழே வைங்க, அப்போ தான் தெரியும் நன்னாக்கா. இதுக்கு மேலே வைங்க, இந்த பிளேட்டுக்கு மேலே. இது தனியா பவுடர் ஆட் பண்ணுறேன். இதோ இங்கே வந்து இந்த கடுகு பொடி, இதையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். வெல்லம் எதாவது போடுவேளா? இல்லை, வெல்லம் இல்லை. சரி, இப்போ இதுக்கு எல்லாமே போட்டாச்சு. எப்போவுமே சொல்லுவார், இந்த அரைக்கிறதுல தான் அந்த ட்ரிக்கே இருக்குன்னு. அந்த ட்ரிக்கு என்னன்னு டிப்ஸை நம்மளும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு, மிக்ஸிலேயே நம்ம போட்டாச்சு ஜாரை. இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இதை தரன்னு கொஞ்சம் நேரமாக அரைக்கிறார். அரைங்கோ. பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ்க்கு தான் அரைக்கிறார். இதை ரொம்ப மழன்னு நன்னா அரைக்க மாட்டார், கொஞ்சம் தரப்பாக தான் அரைச்சிப்பார். இதை எடுத்த அப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ அதை அரைச்சது போருமா? இல்லை, போராது. அதை மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப அரைப்பேன். இப்போ வந்து இதை கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு திரும்பி அரைப்பறேன். ஏன்னா அதை அரைச்சது போரலை, கன்சிஸ்டன்சி வரலை. அதனால் அது மேலே கொஞ்சம்லாம் ஒட்டின்னு இருக்கு இல்லையா, அதையும் கீழே போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டு மறுபடியும் இது மாதிரி விட்டு அரைக்கணும். கரெக்டாக? ஆமாம். இல்லாட்டா என்ன ஆகும்னா, அரைஞ்சதே ரொம்ப அரைஞ்சிட்டு இருக்கும், அரையாமல் சில பீசஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணி, இதோ அது மிக்ஸின்னு சொன்னாலும் கூட நம்ம மேனுவலாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சா தான் இஃபெக்டிவாக இருக்கும். ஸோ it should not be called as mixie. We are only mixing, we are helping that mixie to get mixed. ஓகே, நம்ம மறுபடியும் இதை கொஞ்சம் விட்டு அரைச்சின்னு வந்துடலாம். போடுங்க. இதை அப்பப்போ செக் பண்ணிக்கணும் இல்லையா, அரைஞ்சது போருமா? அந்த சவுண்டிலிருந்தே புரியும். அது வந்து எதுவும் அரைக்காமல் சும்மா சுற்றுறதுங்கிற தெரியாது. காரணம் அந்த மெட்டீரியல் வந்து ஓரங்களுக்கு போயிடுது. ஸோ திரும்ப ஸ்பூன் எடுத்து அதை நடுவில் ஆக்கிட்டு அரைக்கணும் திரும்ப. ஓகே, இதை ஏன் நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல்னு சொன்னேன்னா, சாதாரணமாக நம்ம எவ்வளவு தான் டேஸ்டியாக பண்ணினா கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அதை அவ்வளோ தூரம் அப்ரிஷியேட் பண்ண மாட்டார்.
அப்படி இருக்கிறவர் வந்து இதை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணினார். எனக்கு காரம் ரொம்ப சாப்பிட முடியாது, நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் அப்படி அவள் சொன்னதுக்கப்புறமா நான் வந்து இதை கூட டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். காரம் இருந்ததுனால நான் கொஞ்சம் தயிர் விட்டுப்பேன் இதில். முதல்ல கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு, ஆனால் நிஜமாகவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது அமேசிங் டேஸ்ட். என்னோடய குட்டி பேரன் கூட கொஞ்சம் தொட்டுப்பான்னா பாருங்களேன். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுவேன். அதுக்கப்புறம் பாட்டி எனக்கு தயிர் விடாது அப்படின்னும் இருந்தால் கூட கொஞ்சம் தயிர் விடுவேன். அது கூட காரமாக இருக்கும். உஸ் 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 அப்படின்னுட்டே தோசைக்கு கொஞ்சமாக தொட்டுன்னு சாப்பிடும். இதை ஃபுல்லாக அரைச்சப்பறம் நான் காமிக்கிறேன். தண்ணி விடும். இப்போ வந்து நல்லா அரைஞ்செடுத்து இதை வந்து அந்த பாத்திரத்தில் வந்து சட்னி பாத்திரம் ஒன்று இருக்குது, அதில் தான் போட்டு வச்சுப்பார். அதில் வந்து போட்டு வைக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் போட்டாச்சு. அந்த மிச்சம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் ஜலத்தை விட்டு நல்லா இலக்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துன்ட்டு அதில் ஆட் பண்ணுறார். ஏன் இப்போ இதுக்கு வந்து ஜலத்தை ஆட் பண்ணுறேன் நீங்கள்? ஏன்னா முதல்ல ஜலம் விடலை ஒன்றும், இன்னொன்று இந்த உப்பு இது மாதிரி உள்ளதெல்லாம் ஓரத்தில் விட்டுட்டு இருக்கோம். ஓகே. அந்த தண்ணியை விட்டு அரைஞ்சி போகிற சமயத்தில் அது கொஞ்சம் கூட ஒரு கன்சிஸ்டன்சி வரும் டேஸ்ட்டில். ஓகே. அதுவும் இது ஒரு வெட்னஸும் கொடுக்கும் இல்லையா? ஆமாம், வெட்னஸும் கொடுக்கும். ஓகே ஓகே. இப்போ இதை பல்ஸ் இதில் நான் ரன் பண்ண போகிறேன். ஓகே ஓகே. இதை வந்து ஒரு தடவை மறுபடியும் மிக்சியில் போட்டு ரன் பண்ணிவிட்டு அந்த சட்னி கூட ஆட் பண்ணிடுறேன். இப்போது ஒரு திரி கூட திரிச்சோம்னா அந்த ஜலத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சட்னி கூட அவ்வளோ தூரம் இதுக்கு அந்த காரம் இங்கே வந்து அந்த காரத்தோட நெடி அடிக்கிறது எனக்கு. இது நான் டைனமைட் சட்னின்னு சொல்கிறேன். இதுக்கு பேர் வச்சுருக்காரு டைனமைட் சட்னியா. கேரளா ஸ்பெஷலாக, ட்ரிவாண்ட்ரம் ஸ்பெஷலாக. ஆமாம். இந்த வண்டிக்காரன் சட்னி எல்லாம் பண்ணுவேன் உங்கள் ஊரில், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அதனோட அனதர் வெர்ஷன். இவர் வந்து 2 ரெசிபி பண்ணுறத ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஒன்று வந்து இந்த சட்னி, இன்னொன்று வந்து காஃபி. இவரை மாதிரி காஃபி போடுறதுக்கு யாராலையுமே முடியாது. அவ்வளோ ஜோராக காஃபி போடுவார். விதம் விதமாக ஃபில்டர் வச்சுட்டுருக்கார் எங்கள் ஆற்றுல. இந்த லாஸ்ட் ப்ரொசீஜர் என்ன முடிஞ்சுட்டா நம்ம சட்னி? ஆமாம். இனிமேல் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி. தேங்காய் எண்ணெய் எவ்வளோ போடுவேன்? ஒரு 4 ஸ்பூன். 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதுக்கு விட்டு கொடுக்குறேன். அது கொஞ்சம் காரத்தை வந்து ஐ மீன் இட் வில் காம் டவுன் இல்லையா இந்த ஹாட்னஸ்ஸு. ஏன்னா இல்லை தேங்காயோ வெங்காயமோ எதுவுமே இல்லை, வெறும் மிளகாய் தான் அரைச்சிருக்கோம். சரி, அப்போ வெங்காயம் போட்டால் எப்படி பண்ணுவேன்? வெங்காயம் போட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான். இதே ப்ரொசீஜர் தான். தேங்காய் போட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஆனால் தேங்காயோ வெங்காயமோ போடுறது காரம் அந்த அளவு குறையும். இது வந்து நல்ல காரமாக இருக்கும். ஓகே. இது எவ்வளோ நாள்? ஃப்ரிட்ஜில் அவ்வளோவா வைக்க மாட்டேன், நிறைய நாள் வெளியிலேயே தான் இருக்கும். இது எவ்வளோ நாள் இருக்கும்? இது நான் கடுகு பொடி போட்டிருக்கிறதுனால ஒரு வாரம் ரொம்ப சேஃபாக இருக்குது. சம்மர்லையும் கூட ஒரு வாரம் ஈஸியாக இருக்கும். விண்டரில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்றைக்கும் நான் பண்ணுற சமையலே பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும். Hope you all will like this video. Please subscribe to my channel and support me. Thanks a lot for watching. Thank you.